சீனியர் பரதனை ஒயின் ஷாப் பக்கம் பார்த்ததும் நெருப்பை தொட்டுவிட்டது போல் அதிர்ந்தேன். அவர் கைகளை பிடித்து, வேணாம் சார், வேணாம், தயவு செய்து நீங்களே அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அறிவுரைகளுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஊருக்குத்தான் உபதேசமானு பார்க்குறவங்க கேலியா சிரிப்பாங்க. ஒரு தவறான செயலால் நீங்கள் செய்யும் ஏராளமான நல்ல செயல்கள் மதிப்பிழந்து விடக்கூடாது சார், ப்ளீஸ் என்று சொல்லி அவரிடம் இருக்கும் மது பாட்டிலை வாங்கி ஓரமாக வீசிவிட்டு அழைத்து வந்துவிட அவனின் மனம் தவியோ தவித்தது. ஆனால் அப்படி செய்வது அதிக பிரசங்கித்தனமாகவும் 4 பேர் முன் அவரை காட்டிக் கொடுக்கும் காரியமாகவும் அமைந்துவிடும். அதே சமயம் நீ யாருடா என்னை தடுக்க என்று கோபப்பட்டு தீர்மானமாக குடிக்க ஆரம்பித்தால் என்ன செய்வது என தயக்கம் ஒரு பக்கம். பரதன் சாருக்கு 54 வயது. ஓய்வு பெற 4.5 ஆண்டுகள் இருக்கு. இப்போ எல்லாம் டென்ஷன் ஜாஸ்தியாவது, எந்த நேரம் வேணாலும் விருப்ப ஓய்வு வாங்கிடுவேன் என்பார். வேலையை விட்டு போய்விடுவதாக அவர் சொல்லும் பொழுது என் வேலையே பறிப்போவது போல தோன்றும். அவரும் அதனால தான் தைரியமாக சொல்லிக்கிட்டு திரிகிறேன். என்னை வேலையிலிருந்து அனுப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சால் நான் வாயை திறப்பேனா என்று சிரிப்பார். அடுத்த நொடியே முகம் இறுக்கமாகும். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, 4.5 ஆண்டுகளில் முடிஞ்ச வரை நிறைவேற்றிடணும். அப்புறம் வேலை செய்கிறேன்னு சொன்னால் கம்பெனி வேணாம்னு சொல்ல போறதில்லை, ஆனால் உடம்பு ஒத்துழைக்குமான்னு தெரியலை என்பார். ஏழ்மையில் வாழ்வை துவங்கியவர் பரதன் சார். படிப்பு, கல்யாணம், வீடு எல்லாமே அவருடைய உழைப்பில் சாதித்தது. அவருக்கு 2 பெண்கள், ஒரு பையன். மூத்த மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது. செலவு ரொம்ப இழுத்துடுச்சு என்று சொல்லி கொண்டிருந்தார். சேமிப்பு, கடன், கைமாத்தி எல்லாம் அநேகமாக கரைந்து விட்டிருக்கவே ஓய்வு பெறுவதற்குள் 2வது மகளை கரையேற்றிட்டா போதும் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஸ்கூல் ஃபைனல் போகும் கடைக்குட்டியை பற்றி கவலைப்படவில்லை. அவனுக்கென்ன ஆண் பிள்ளை, SSLC படித்த நானே ஃபேக்ட்ரி மேனேஜர் ஆயிருக்கேனே, +2 முடிக்க போறான், அவன் படிப்புக்கு பில்கேட்ஸ் ஆக மாட்டானா என்ன என்று நக்கலாக பேசுவார். ஃபேக்ட்ரி மேனேஜராக இருந்தாலும் அவரிடம் அதிகமான தோரணை இருக்காது. கனிவும் கண்டிப்பும் பொறுப்புணர்வும் தான் வெளிப்படும். வேலையில்தான் கண்டிப்பு, விசிறு தட்டக்கூடாது. வேலை நேரத்தில் பேச்சு கூடாது. வேலை கடவுள் மாதிரி, கம்பெனி கோவில் மாதிரி. கோவிலுக்கு போனா இப்படித்தான் நின்றுட்டு அரட்டை அடிப்பீங்களா சன்னதியில என்று பயபக்தியோட சாமி கும்பிட்றதில்ல, அப்படித்தான் வேலை செய்யும் இடத்தில் நடந்துக்கணும். இது எச்சரிக்கை. ஒழுங்கா இல்லைன்னா நானே மேலிடத்துல சொல்லி வேலையை விட்டு எடுத்துருவேன் என்று கண்களை உருட்டி கொண்டே பேசுவார். சங்கு ஒலித்தால் போதும், கிளம்புங்கப்பா, பள்ளிக்கூடம் விட்டாச்சு, பைய தூக்கிட்டு ஓடுங்க என்று விரட்டுவார். அதற்கு மேலும் வேலை செய்து கொண்டிருந்தால் கொடுத்த நேரத்துக்குள் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறவனே நல்ல தொழிலாளி, அதிக நேரம் வேலை பார்க்கிறவன் அல்ல என்பார். அதுக்கு மேல் யாராவது மிஷின் முன் நிற்பாரா? அவர் சர்வீஸில் நிறைய பேரை வேலைக்கு எடுத்து பயிற்சி கொடுத்து வாழ வைத்திருக்கிறாரே தவிர யாருடைய வேலையையும் விட்டு போக அவர் காரணமாக இருந்ததில்லை. டிஸ்மிஸ் ஆனவர்களுக்கு கூட பரிந்து பேசி வேலையில் நீடிக்க வைத்திருக்கிறார் என்று நல்ல பெயரை எடுத்தவர். அதனாலேயே அவர் மேல் ஈர்ப்பு ஏற்பட்டு கம்பெனிக்கு அப்பாலும் அவருடன் உறவாடினேன். என்னையும் ஒரு மகனாக பாவித்தார். வீட்டுக்கு அழைத்து போயிருக்கிறார். பர்சனலாக பல அறிவுரைகளை கூறியுள்ளார். எனக்கு ஏற்பட்ட சிக்கல்களால் நான் சோர்வுற்ற சில நேரங்களில் எச்சரிக்கையாய் இருபாளா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் ஒரு தம் போடலாமா, ஒரு பெக்கு போடலாமான்னு மனசு நினைக்கும். அதன் விருப்பத்துக்கு தலையாட்டிடாதே. கெட்ட பழக்கம் உறவினரை போல வரும், நண்பனை போல பழகும், அதுவே எஜமானாயிரும் என்றவர். இப்போது அவரே மதுவை 2 நாள் கழித்து மெதுவாக பேசினேன். சார், உங்களை நான் பார்த்தேன் சார், தினமும் தான் பார்க்குறையே. நான் பார்த்தது உங்களை பார்க்கக்கூடாத இடத்துல வச்சு பார்த்தேன். அன்னைக்கு ஏதாவது பார்ட்டியா சார் என்றதும் அவர் கண்கள் கலங்கிவிட்டது. குற்றவாளி போல் தலை கவிழ்ந்து, பார்த்தியா, ஊருக்குத்தான் உபதேசம் என்பது போல நானே பண்ணிவிட்டேன்ல. முடியலையா, எவ்வளவுதான் மனசுல போட்டு உலட்டிக்கிறது. பைத்தியம் பிடிக்காத மனுஷனுக்கு சட்டையை கிழிச்சுக்கிட்டு அலையிறதுக்கு பதில் இது பரவாயில்லைன்னு தோணுச்சு, அதனால தான் என்று இழுத்தார்.
ஆனால் எந்த பிரச்சனைக்கும் குடி தீர்வு இல்லையே சார். என்ன பண்ணுறது பாலா? பையனுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு, இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்கிறான். அந்த ஆசை உள்ளவன் அதுக்கேற்ற மார்க் வாங்கியிருக்கணும் இல்லையா? ரேங்க் பட்டியலில் பின்தங்கிட்டான். ப்ரைவேட் காலேஜில் சேர்த்து விடுன்னு சொல்கிறான். டொனேஷனே பல லட்சங்களில் கேட்குறான். படித்து முடித்து வரை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தொகையை முய்யா வைக்கணும். மகளை இந்த ஆண்டாவது கட்டி கொடுத்துடணும், அவளுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆர்வம் வந்துருச்சு. அவளை நல்லபடியாக கரை சேர்த்தி விடணும். இப்போதுள்ள சூழ்நிலையில் வீட்டை வித்தால்தான் முடியும். ஆனால் மனைவிக்கு அதில் விருப்பமில்லைன்னு தெரியும். என்ன பண்ணட்டும்னு சொல்லு என்று மனசு விட்டு பேசினார். சார், நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேட்க போகிற பாலா? நீங்கள் சொன்ன எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். ஆனால் நிறைவேற்ற சாத்தியமில்லாத நிலைமை. இது உங்கள் குடும்பத்தாருக்கு தெரியாதா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாத்தையும் நானே நிறைவேற்றி வச்சிடுவேன்னு என்னை நம்பிக்கிட்டு இருக்காங்க பாலா என்றார். அதுக்கு நான் தான் காரணம். துவக்கத்திலிருந்தே குடும்பத்தார் ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் இது முடியாது, இது வேணாம்னு ஒதுக்குனதில்லை. எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி விடுவேன். என் தேவைகளை தள்ளி வைத்துவிட்டு அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சிடுவேன். பொறுப்பும் அக்கறையும் கொண்ட குடும்ப தலைவனா நடந்திருக்கீங்க சார் நீங்க. அதனால வந்த வினைதான் பாலா இது. இப்ப யாருக்கும் பதில் சொல்ல முடியாம முழிக்கிறேன். தண்ணி போடுற அளவுக்கு போயிட்டு தான் நினைக்க கஷ்டமா இருக்குது சார். உங்க நிலைமையை குடும்பத்தார்கிட்ட வெளிப்படையா பேசிடுங்களேன், அதுதான் சிறந்த தீர்வு. உள்ளுக்குள்ளேயே வச்சு குமையறதை விட அது பெட்டர் இல்லையா? என்னடா இவன் புத்தி சொல்ல வந்துட்டானேன்னு நினைக்காம ஒரு வேண்டுகோளா எடுத்துக்கிட்டு செஞ்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தர் மனசுலையும் என்ன இருக்குது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். கூடி பேசலாம் தான், எல்லோருக்கும் வருத்தம் உண்டாயிடக்கூடாது. அவங்க விருப்பம் நிறைவேறதுன்னு தெரிஞ்சால் ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க பாலா. எத்தனை நாள் தான் தள்ளி போடுவீங்க சார்? ஒரு நாள் நிலைமை கையை சுடத்தானே செய்யும். ஒரு முறை உடைச்சு பேசிடுங்களேன் என்றார். எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் பலவீனம் இருக்கும் என்பது பரதன் சார் விஷயத்தில்தான் அறிந்து கொண்டேன். அவருக்கு தெரியாத விஷயமே இருக்க முடியாது என்று நம்பிக்கொண்டிருந்த எனக்கு அவர் தன் குடும்பத்தாரிடம் வெளிப்படையாக பேசாத குணம் கொண்டவராக இருந்தது ஏமாற்றத்தை அளித்தது. வீட்டுக்கு குறை தெரியக்கூடாது, எந்த பிரச்சனையினாலும் தானே தலையில் சுமந்து மனைவி மக்களுக்கு சிரமம் கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து விட்டவர். முடியாது என்று சொல்லி கையிலாகாதவனாய் தன்னை காட்டிக்கொள்ள விரும்பாத அவரது ஈகோவும் அனுதாபத்தையே உண்டாக்கியது. 2 நாட்களாக கம்பெனிக்கு வரவில்லை பரதன் சார். பதற்றமாய் இருந்தது எனக்கு. நல்ல வேளையாக 3ஆம் நாள் பணிக்கு திரும்பிவிட்டார். பளிச்சென்று தெரிந்தார். நிம்மதியாக இருந்தது. என்னை பார்த்தபோது அவர் கண்கள் மின்னியது. இனிமே நீதான் குரு என்று தோளில் தட்டினார். சிலிர்த்தது. என்ன நடந்தது என்று அறியா ஆவல் மேலிட்டது. உணவு இடைவேளையில் பக்கத்தில் உட்கார வைத்து, பாலா, நீ சொன்னதைப் போலவே செய்தேன். வீட்டில் எல்லோரும் கூடி பேசினோம். சின்னவன் படிப்பு செலவையும் சமாளிக்கலாம், பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணலாம், வீட்டை வித்தரலாம் என்று சொன்னேன். பொண்ணுக்கு வீட்டை விற்கிறதுல சம்மதமில்லை. கல்யாணம் வேணாம், தம்பி படிப்பு முடியட்டும், மெதுவா பண்ணிக்கிறேன்னு சொன்னாள். என்னாலும் அக்கா கல்யாணம் தடைபடக்கூடாது, இன்ஜினியரிங் வேண்டாம், வேற ஏதாவது டிகிரியில் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னான் பையன். அந்த சமயம் மூத்த மருமகன் வந்திருந்தார். பையனை படிக்க வைக்கிற பொறுப்பை அவர் ஏற்றுக்கிட்டாரு. எனக்கு அழுகையே வந்துருச்சு பாலா. ஒருத்தருக்கொருத்தர் அனுசரித்து விட்டு கொடுப்பாங்கனோ உதவி செய்ய முன் வருவாங்கனோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு நெய்யுக்கு அலைஞ்ச கதையா, தீர்வை வீட்லேயே வச்சுக்கிட்டு நான் எங்கெங்கோ தேடி அலைஞ்சிட்டேன். நல்ல வேலை நீ தடுத்தாட்கொண்டாய். என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு என்று நான் கூச்சப்பட்டேன். என் தோளில் கை போட்டு சந்தோஷமா இருக்கு பாலா, வரிய ஒரு பெக்கடிப்போம் என்றார். தூக்கி வாரி போடவே சார் என்று அலறினேன். சும்மா தமாஷ் பண்ணேன் என்றார் அவர் வாய்விட்டு சிரித்தபடியே. அவரை இப்படி சிரிக்க வைத்து பார்ப்பதற்கே எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. அவர் வருத்தம் போக நானும் ஒரு காரணம் என்று நினைக்கையில் சந்தோஷமாக இருந்தது. இப்படித்தான் அப்பாவின் வாழ்க்கை
குடும்பத்தாருக்கு தெரிய வருவதே இல்லை. அவர் படும் கஷ்டங்கள் ஏராளம். ஆனால் அவர்கள் குடும்பத்திற்காக எதையுமே வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. தந்தையை போற்றுவோம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிக மிக முக்கியமானதாகும். நன்றி.